விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி பகுதியில் கால்நடைகளை கடித்த வெறிநாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி கால்நடை உரிமையாளர்கள் பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, கால்நடைகளை நாயானது கடித்திருக்கிறது. இதுகுறித்து அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் வைக்கப்படும் கோரிக்கைகள் என்ன? மேலும் இந்த கால்நடைகளை கடித்திருக்கக்கூடிய நாய் இந்த சம்பவம் குறித்த பின்னணி என்ன? கனகதாரா, தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே வெறிநாய்களின் தொல்லை என்பது அதிகரித்து பல்வேறு நபர்களை கடித்து வருகிறது. வெறிநாய்களை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் தமிழக அரசும் திருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தும் வெறிநாய்கள் தொல்லை என்பது இன்னும் கட்டுக்குள் கொண்டு வரப்படாத நிலையே இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே உள்ள கூமாப்பட்டி பகுதியில் கடந்த 2 தினங்களாக வெறிநாய் ஒன்று சுமார் 40க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளது. காயமடைந்தவர்கள் பத்திராயிருப்பு, விருதுநகர், மதுரை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெறிநாயை இன்னும் பிடிக்க முடியாமல் கொடிக்குளம் பேரூராட்சி நிர்வாகம் என்பது திணறி வருகிறது. இன்று காலையிலும் பொதுமக்கள் மற்றும் மாடு மற்றும் மாட்டின் கன்றுக்குட்டியையும் வெறிநாய் கடித்ததில் ஆத்திரமடைந்த மாட்டின் உரிமையாளர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கூமாப்பட்டி பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெறிநாய் சுற்றித் திரிவதால் கூமாப்பட்டி கிராமம் முழுவதும் பொதுமக்கள் அச்சத்தில் கையில் கம்புடனேயே சுற்றி வருகின்றனர். மேலும் இந்த வெறிநாய்களின் காரணமாக இன்று கூமாப்பட்டியில் ஒரு சில பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதும் விடப்பட்டுள்ளது. பேரூராட்சி நிர்வாகம் உடனே வெறிநாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள மாட்டின் உரிமையாளர்கள் மாடை கடித்தன் காரணமாக தங்களுக்கு உரிய இழப்பீடு பேரூராட்சி நிர்வாகம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து தற்போது பேருந்து நிலையத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கனகராஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.